குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய பொறுப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்பதே தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை உருவாக்கின நோக்கமே ஒரு குடும்பம் பரலோகத்தை போல இருக்க வேண்டும் என்றுதான். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு மகிழ்ந்திருந்தார், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் த ஃபேமிலி லைஃப். we should have a closer relationship with God. நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனுக்கு கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுதான் பேர். அப்போ அர்த்தம் என்ன? ஆதாம் அவருடைய செல்ல பிள்ளைன்னு அர்த்தம். ஆதாம் அவருடைய செல்ல பிள்ளை. அப்போ ஆண்டவர் அப்படி ஒரு உறவை அங்கே வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மை சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகம். நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க பிசாசு விடவே மாட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ள வேணும். நீ சந்தோஷமாக இருக்க நினச்சிட்டினாலே அது எப்படி அதை கெடுக்கலாம். ஏன் கடன் வாங்க வைக்கிறான்? இட்ஸ் சேட்டானிக். நீ நினைக்கிற உன் தேவைக்காக கடன் வாங்குற நினைக்கிற, உன்னை வறுமைக்குள்ள கொண்டு போய் உன்னை கடன் வாங்க வைக்கிறது பிசாசு. நல்லா கவனிச்சுக்கலாம். நம்மளை கடன் வாங்க வச்சு தற்கொலை செய்ய வைக்கிறது பிசாசின் தந்திரம். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கணவர்கிட்ட என்ன கேட்குறோம்? ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், அங்கே ஏதாவது ஒரு வாஷிங் மிஷின் எல்லாத்தையாவது ஒன்று வந்துடும். அதை பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி வாங்கித்தான். அவன் ஓ மேலே வச்சிருக்கிற அன்புல, எதில்? பயத்தில் இல்லை, அன்புல. எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு பயந்தவனே கிடையாது. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? மனைவியை தான் கருவியாக்குவான். எப்பொழுதுமே ஒரு குடும்ப வாழ்க்கையை சீரழிக்க மனைவியை கருவியாக்குவான். அதனால தான் மனைவி எந்த அளவுக்கு ஞானமாக இருக்கணுமோ கணவனும் ஞானமாக இருக்க வேண்டும். நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். இப்போ ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன?
ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிக்கணும். இந்த கட்டளை இருக்க, இந்த கட்டளைன்னு சொல்றது தான் ஒரு குடும்ப வாழ்க்கையின் அஸ்திபாரம். The foundation of the family life is the commandment of God. When your family life is being built upon the commandment of God, your family life become a life of heaven. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டாம். இன்னைக்கு கட்டளையே நம்ம தெரியாமல் வாழ்கிறபடினால தான் அந்த கட்டளையை பற்றிய தெரியல, வீடில் அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடாக இருந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரமே கட்டளை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கனியை பூசிக்காத. அந்த கட்டளையில் தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவனோடு கூட உள்ள உறவு இருக்கிறது. அந்த கட்டளையில் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த கட்டளையில் தான் அவங்களுடைய லைஃப். ஏன் பாதி வயசுல சாகுறான்? கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எல்லாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே கட்டளையில் தான் தேவனுடைய உறவு இருக்கிறது. அந்த கட்டளை நம்மளையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம், பிரிட்ஜ். குடும்ப வாழ்க்கை என்பது அந்த கட்டளையில் ஏன் கட்டப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளையினுடைய முக்கியத்துவம் என்ன? What is the importance of the commandments of God? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் கட்டளையை கைக்கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சொந்த சம்பத்துன்னு சொன்னாரே, இது ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெஷர் என்று எழுதப்பட்டிருக்கும். You are a special treasure to the Lord. When you obey the commandment of God, as long as you are obeying the word of God, you are a special treasure to God. நீ எந்த அளவுக்கு நீ கட்டளைக்கு கீழ்ப்படுகிற, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படி, அதெல்லாம் கட்டளை. அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன் குடும்பம் பரலோகமாக இருக்கும். நல்லா கவனிக்க. புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்புல தான் உன் குடும்பத்தினுடைய மகிமையே இருக்குது. ஒவ்வொரு கட்டளை, அந்த கட்டளை மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீங்க. யூ ஆர் எ ஸ்பெஷல் ட்ரெஷர் டு த லார்ட். உபாகமம் 28வது அதிகாரம் 9வது 10வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக உன்னை வைப்பாரா? நீ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படும் பொழுது இந்த ஆண்டவர் உன்னை ஒரு பாவியாக பார்க்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. அவர் உன்னை பாவியாக பார்க்க மாட்டார், உன்னை ஒரு பரிசுத்த. அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, நீ பரலோகவாசியாய் மாறிவிடுகிறாய். when you become and the inheritance of heaven, நல்லா கவனிங்க, you will have a closer relationship with God. நீ பரலோகவாசியாக மாறும்போது உனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டாகும். ஒரு சின்ன தப்பு கூட செய்ய விட மாட்டார். ஒரு சின்ன தப்பு கூட செய்ய விட மாட்டார். பியூட்டிஃபுல்லாக நடத்துவார். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். உன் கூட இருப்பார்.
வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். மக்கள் உன்னை கண்டு பயப்படுவாங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். They will have the fear of God whenever they see you. ஏன்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். சமாதானம் நதியை போல் நடத்தின தெரியுமா? உன் குடும்ப வாழ்க்கை சமாதானத்தில் இருக்கும். உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். கணவனுடைய நீ ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படியும் பொழுது சமாதானம் நதியை மாதிரி உன் வீட்டில் புரண்டு வருமா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லேவியராகமம் 25வது 18வது 19வது வசனம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சுகமாய் அப்படின்னா நீ சந்தோஷமா இருப்பேன்னு அர்த்தம். உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எல்லாமே அந்த கட்டளை நமக்கு தெரியாது. அந்த கட்டளைப்படி நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கை மாறும். அந்த கட்டளைப்படி நடக்கும் பொழுதுதான் உன் குடும்ப வாழ்க்கை மாறும். வாசிப்போம். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்போ இந்த கட்டளையில் தான் தேவ ஆசீர்வாதமே அடங்கியிருக்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய கட்டளைப்படி நீ நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் ஒன்றை தேடி வரும். நீ போகவே வேண்டாம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை தேடி நீ அலைய வேண்டாம். உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை பிள்ளையாவே வச்சுக்கிடுவாரு. உன் காரியம் முழுவதையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி லைஃபாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நம்மளோடு வாசமாக இருக்கிற கர்த்தர் நம்ம வீட்டில் வந்து வாசமாக இருப்பார். எப்பொழுதும் தேவ பிரசன்னம் வீட்டை நிறைஞ்சிருக்கும். எப்போ அவருடைய கட்டளைப்படி நடக்கும்போது பிசாசினுடைய பெரிய தந்திரமே அந்த கட்டளைக்கு விரோதமாக நடக்க வைத்து விடுவான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ வாலிபனாக இருந்தாலும் சரி, நீ திருமணம் முடித்தாலும் சரி, உன் வாழ்க்கையை நாசமாக்குறது பிசாசனுடைய தந்திரமே கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமாக்குறது தான். அதற்கு கீழ்ப்படிய விடாமாக்கி தேவ தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேற விடாமாக்கிறவான். தேவ ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு எடுத்து விடுவான். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமல் ஆக்கி உனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவையே பிரித்து விடுவான். அதுதான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய சொன்னார். அதை புசிக்கிற நாளிலே
கீழ்ப்படியாமல் நீ போயிட்டினா சாகவே சாவாய். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தை நீ எடுத்து வாசித்தீங்கன்னா தந்திரமா பிசாசு ஏவாள்கிட்ட வந்து அவளை ஏமாத்துறான். நல்லா கவனிங்க, பெண்கள் வெளியின பாண்டோன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஈஸியாக பிசாசு அவங்கள ஏமாத்திடுவான், ஈஸியாக ஏமாத்திடுவான். உலகத்தையே விற்கிற அளவில் பேசுவாங்க, ஆனால் பிசாசு உங்களை சாதாரணமாக ஏமாற்றி விடுவான். அப்படித்தான் ஏவாளை ஏமாற்றி ஆதாமை அந்த பழத்தை சாப்பிட வச்சிட்டா. அது நிமித்தம் தேவனுடைய சாபம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 17 - 19 வாசித்தீங்கன்னா சாபம் வந்துடும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு தேவனை விட்டே பிரிச்சிருவான். அதுக்கப்புறம் வாழ்க்கை சாபம் தான், அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இனிமே ஒரு குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்க கணவன் எப்படி நடக்க வேண்டும்? எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். மனைவிக்கு தலைன்னு சொல்லிட்டாலே கணவன் குடும்பத்துக்கு தலைவன். நல்லா கவனிங்க, கணவன் எப்பொழுதுமே ஒரு கணவன் ஒரு குடும்பத்தில் தலைவன் மாதிரி நடக்க வேண்டும். இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர். நல்லா கவனிங்க, காலையில் ஓடுற வேலைக்கு சாயந்தரம் வர்ற எதையோ புக்கை வாசித்து படுத்துவீங்க. இட்ஸ் அ மெக்கானிக்கல் லைஃப். இட்ஸ் அ மெக்கானிக்கல் லைஃப். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 27வது வசனத்தில் குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது, அவள் சோம்பலின் அப்பத்தை செய்யாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி கண்ணோக்கமாய் இருந்தாள். அவ மாத்திரம் கண்ணோக்கமாக இருக்கக்கூடாது. புருஷன் ஒரு வீட்டை கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். விசாரியாத புருஷனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியிலும் கெட்டவன். நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் சொன்னா he is good for nothing. குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்கு, என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, கிச்சனில் உள்ள பொருட்கள் என்னென்ன தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை கவனிக்கலாம், விசாரிக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே மனைவியின் இடத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாய் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:14, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளில் ஈவுன்னு சொல்லி இட்ஸ் a gift. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சொந்தரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அந்த வசனத்தில் மனைவியின் இடத்துல விவேகத்தோடு வாழ்ந்து கொள்ளுகிறது. விவேகம்னா என்ன? யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும்
விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ? ஞானியும் விவேகியுமாய், விவேகம்னா அது ஞானத்தை குறிக்கிறது. விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கும்போது ஏவாள்கிட்ட வந்து நிற்கிறான்? ஆதியாகமம் 3:1 ஏவாள்கிட்ட வந்து ஏன் நிற்கிறான்? பலகீனமான பாண்டான். சொல்றது அப்படியே நம்புவான். அவன் சொல்றது அப்படியே நம்புவான். அவன் அப்படியே அந்த பழத்தை கொண்டு போய் புருஷன்ட்ட கொடுக்கிறா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். புருஷனுக்கும் கொடுத்துட்டான், அவனும் புசித்தான். நல்ல கவனிங்க. ஏன் புசிக்கிறான்? ஞானமாய் நடக்கவில்லை. அந்த கனியில தான் அவங்க உயிரோடு இருக்கிறதும் சாகுறதும் அந்த கனியில தான் இருக்கு. அந்த கனியில தான் ஆசீர்வாதம், சாபமும் அந்த கனியில தான் இருக்கு. ஆண்டவர் எல்லாம் சொல்றார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே. அது பிசாசு வந்து சொல்லுது, நீங்க சாகலாம் மாட்டீங்க. எல்லாம் கவனிங்க. இந்த கனி எங்கிருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? எங்கிருந்து பறிச்ச? அந்த விவரம் கேட்டிருந்தா சாப்பிட்டுருக்க மாட்டான். புருஷர்கள் எப்பொழுதுமே கவனமா இருக்கு. ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. உன் மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுத்து எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. என் மனைவி மெசேஜ் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் போய் நின்னேன். அவ சொன்னா, எப்பா நீங்கள் உங்கள் மெசேஜில் பெண்கள் கிச்சனில் கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லுங்கள். ஆண்கள் மாப்பிள்ளை கிச்சனில் கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்? அதையும் விளக்கம் கொடுத்தேன் அவளுக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் வெளி மக்களாக இருக்கீங்க, எங்கள் மக்களே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நான் சொல்லலாம். ஏன்னா இதில் எங்கள் மக்களும் உட்காந்துருக்காங்க. எங்கள் மக்கள் இருக்கிறாங்களே, என் வார்த்தையை தங்கமாக எடுத்துருவாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது தங்க மாதிரி. எப்படி? போன வாரம் நைட்டு ஆராதனை முடிஞ்சிருச்சு. நானும் என் கூட ஒரு சகோதரன் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த என் கூட வந்த சகோதரனுடைய மனைவியை எங்கள் போட்டு தூத்துக்கிட்டு இருக்கிறா. என்னத்த சபையை சுத்தம் போட்டு சுத்தம் செஞ்சிட்ருக்கிறா. நான் சொன்னேன், இந்த வேலையெல்லாம் அவர் செய்வாளான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் கூட வந்தவன், இங்கே தான் செய்கிறா, வீட்டில் நான் தான் செய்வேன். என்ன சொன்னாரு? வீட்டில் போடுறதே அவன் செஞ்சுட்டு இருக்கிற போது நான் கிச்சன் சொல்லிட்டேன்னா எங்கள் மக்களுக்கு தங்கத்தில் கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஐயா சொல்லிட்டார் செய். ஐயா சொன்னார்ல, அவர் வெறுமையா சொல்லல, பலிபீடத்தில் இருந்து சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அவள் டபுள் காட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருப்பா.
இவன் தான் தூக்குறதுல இருந்து சமைக்கிறது வரைக்கும் அவன் தான் செய்யணும். அதனால தான் நான் சொல்ல மாட்டேன். நம்ம எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. சிலர் நினைக்கிறான் மனசுக்குள்ள, நீ சொல்லாட்டாலுமே நான் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே கணவன் உதவி செய்கிறான், கணவன் சொன்னதெல்லாம் செய்கிறான்னு சொன்னோம்ல, அவனை கோமாளி நினச்சிடாதீங்க. அவன் ஏன் செய்கிறான்? அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிறான். நல்லா தெரிந்து கொள்ள. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 33வது வசனம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தான் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். அந்த வசனத்துக்கு புருஷன் கீழ்ப்படுகிறவன். நல்ல கவனிங்க. புருஷர்கள் மனைவியினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் கீழ்ப்படுகிறான்? மனைவி மீது வைத்திருக்கிற அன்பு. நான் ஏன் அன்புன்னு சொல்கிறேன் தெரியுமா? அந்த அன்புல மறைஞ்சு கிடக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நல்லா கவனிங்க. இந்த அன்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற எத்தனையோ குணங்களை நம்ம வாசித்தோம். அதில் குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு இந்த அன்பு இருக்கிறதுனால 4 காரியம் செயல்படும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நம்பர் 1, அன்பு சினமடையாது. நம்பர் 2, நம்பர் 3, அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா இந்த 4 குணம் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஏன்னா நீ சகிச்சுட்டு போனீன்னா தான் குடும்பம் பரலோகமாக இருக்கும். மனைவியை திருத்திருவோன் மட்டும் நினச்சிடாதீங்க. என் மனைவி பற்றி சொல்கிறேன். என் மனைவிக்கு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு மறதியும் உண்டு. எப்படி? எந்த ரூமுக்குள்ளே போனாலும் லைட்டையும் ஃபேனையும் மறக்காமல் போட்டுருவான். எங்கே போனாலும் சரி, அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஸ்டோர் ரூமாக இருந்தாலும் சரி, பாத்ரூமாக இருந்தாலும் சரி, மறக்காமல் லைட்டையும் போட்டுருவா, ஃபேனையும் போட்டுருவா. ஆனால் கவர்னர் பொண்டாட்டி மாதிரி வெளியே வந்துடுவா. ஒரு நாள் அதை அணைக்கணுங்கிற ஞாபகமே இருக்காது. இதுக்காக திட்ட முடியுமா? நான் என்ன சொல்லுவேன், டார்லிங் கொஞ்சம் அணைச்சிட்டு போகிறீங்களா? டார்லிங்னு அணைச்சிட்டு போகிறீங்களான்னு சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷமாக. அதுக்காக திரும்ப அணைச்சிருவாங்கன்னு நினைக்காதுங்க. அது வழக்கமாக மறக்க தான் செய்வாங்க. என்னுடைய டேபிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நான் மெடிடேஷன் பண்ணி நான் மெசேஜ் எழுதுகிறேன்னா 2-3 பைபிள் வச்சுருப்பேன். அது மாத்திரம் இல்லை, நான் வேதம் வாசிக்கும் பொழுது கோடு போட்டே வச்சோம், பல கலர் பென்சில் அங்கே இருக்கும். நான் பைபிள் வாசிக்க நோட்டெல்லாம் திறந்துட்டு பென்சிலை தேடுவேன். பென்னை தேட இருக்காது. என் பிள்ளைகள் இருக்காங்களே, அபூர்வ பிறவிகள், எடுத்துட்டு போய் முன்னால் ஹாலில் வச்சு எழுதுவாளுங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு நம்ம திட்டிட்டு இருந்தோம்னா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். திருத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 40 வருஷக்கிட்ட ஆகுது.
இன்னைக்கு வரைக்கும் திருந்தாதவங்க இன்னும் திருந்திடுவாங்களா? நீ அன்பு நீடிய சாந்தம். அன்புக்கு அன்பு சினமடையாது. அன்பு சகலத்தையும் தாங்க. அவங்க போட்டுட்டு தான் போவாங்க, நம்ம அணைச்சிட்டு போய். அவங்க போட்டு பண்ணி அணைச்சிட்டு போனீங்கன்னா உன் குடும்பம் பரலோகமாக இருக்கும். அதற்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கதை நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் சொல்றாங்க? கோபம் புருஷனுக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரும். ஏன் அடிக்கிறான்? அன்பு இல்லை. அன்பு இருந்தனா சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் நல்லா கவனிக்க வேண்டும். சாந்த குணம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. குடும்பத்தில் சில நேரத்தில் மனைவி டென்ஷன் ஆவாங்க. அவங்கெல்லாம் அப்போ நீ எப்படி நடக்கணும்? அதுதான் பரலோகம். உன் குடும்ப சமாதானமாக சந்தோஷமாக போகணும்னா எப்படி நடக்க வேண்டும்? சங்கீத புஸ்தகம் 38வது சங்கீதம் 13வது வசனத்தில் இருந்து, நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மது உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு அங்கே காத்துரு. சில நேரத்தில் காதை பொத்திக்கோ, வாயை பொத்திக்கோ. அதாங்க மகாத்மா காந்தி சொன்னார், தீயதை பார்க்காத, தீயதை பேசாத, தீயதை கேட்காத. 3 பொம்மை வச்சுருப்பார் 3 இடத்துல. அதே மாதிரி நீ உட்காந்துரு வீட்டில், ஒரு பிரச்சனை வரவே வராது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அமைதலாய். ஆபிரகாமுடைய குடும்பத்திலையும் சாராளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? டென்ஷன். மனைவிக்கு அவங்க செய்கிறது தப்பாவே தெரியாது. பாருங்க, நல்லா ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் ஆகாரோடை சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அவள் செஞ்ச தப்பு அவளுக்கு மண்டையிலே இல்லை. அவள் சொன்னாலாம் இவன் செஞ்சாலாம். இவன் எப்படிப்பட்ட கோமாளி? நல்லா கவனிங்க. எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது? இவ்வளவுக்கும் ஆபிரகாம் தேவனோடு கூட உறவு உள்ளவன். என் மனைவி இப்படி சொல்ற, ஆண்டவரே நான் செய்யலாமா? அவன் கேட்கணும். இந்த ஒரே ஒரு சம்பவத்தின் நிமித்தம் ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கை டோட்டலி ஃபெயிலியர். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் கர்த்தர் அவளை அனுப்பிட சொல்லிடுவார். அவளை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நிம்மதியாகும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஞானமாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஞானமாய் நடந்தீங்கன்னா தான் அற்புதம் நடக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கவும், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை பரலோகமாய் இருக்கவும், பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும்.
வாசிப்போமே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நல்ல நடக்க வேண்டிய வழியிலே நடத்த முதிர் வயதிலும் விட. ஆபிரகாம் அவன் பிள்ளையே பிறக்கிறதுக்கு முன்னால் பிள்ளையை எப்படி வளர்ப்பான்னு ஆண்டவர் சொன்னார். சாட்சி அது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. நீதியை நியாயத்தை செய்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 100 வயசில் பிறந்தான். ஆபிரகாமுக்கு அவன் ஒரு செல்ல பிள்ளை. நல்ல கவனிங்க. பிள்ளைகளை செல்ல பிள்ளையாக வைத்து கொள்ளலாம். பிள்ளைகளை செல்ல பிள்ளைகளாக வைத்து கொள்ளலாம். பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்திடக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்ம என்ன செஞ்சிடறோம், பிள்ளைகளை அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம். பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்க்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலம் நாசமாயிருது. பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துங்க. அன்புங்கிறது பரலோகத்தில் இருந்து வருகிறது. நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு நீ பிள்ளையை நேசிக்கிறியோ அந்த பிள்ளைய கண்டித்து வளர்ப்ப. எந்த அளவுக்கு பிள்ளை மீது நீ அன்பு வச்சிருக்கிறியோ கண்டித்து வளர்ப்ப. அப்புறம் அவன் குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். 100 வயசுல அவன் பிள்ளைய பெற்றிருந்தான்னா அவன் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய நேசித்திருப்பான். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை. நேசகுமாரன்கிறாரு. நேசகுமாரன் அதிகமா நேசிக்கிறது. நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு நீ அந்த பிள்ளையை நேசிக்கிறியோ அந்த பிள்ளையை நீ செல்லமா வச்சிருக்கிறன்னு அர்த்தம். உன் பிள்ளை உனக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு பையன் 100 வயசுல பிறந்தான்னா எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பான். அவன் செல்லமா வச்சிருந்தான், ஆனால் அவனை செல்லமாக வளர்க்கலை. எதை வைத்து அவன் செல்லமாக வளர்க்கலைன்னு சொல்கிறேன். எலியேசர்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான். ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்துட்டு வர சொல்லி ஆபிரகாம் அனுப்புகிறான். அந்த எலியேசங்கிற ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறான். எப்படி பிரார்த்திக்கிறான் தெரியுமா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12ல் இருந்து 14 வரை வாசிக்க கேட்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம், என் ஆபிரகாம் விரும்புகிற பொண்ணு வரணும் ஆண்டவரே. என் ஆபிரகாமுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணை கொண்டு வரணும் ஆண்டவரே. வாசிப்போம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? ஒட்டகங்களும்
குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே, நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஏன் அப்படி ஜெபிக்கிறான்? ஈசாக்கு உட்கார வச்சு அவன் சோறு போடுறான் இல்லை, ஈசாக்கையும் எல்லா வேலையும் செய்ய வச்சு பழக்கிறான். ஒரு 3 பேர் தேவதூதர்களை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் போய் ஒரு படி மாவை எடுத்து சாராள்கிட்ட கொடுத்து அப்பம் சுடுங்கிறான். உடனே ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு மந்தையை பிடிச்சிட்டு போய் வேலைக்காரன்ட்ட கொடுத்து சமைச்சிட்டு வாங்குறான். நல்லா கவனிங்க, செல்லமாக வச்சிருக்கிறான், நேசகுமாரனை வச்சிருக்கிறான், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்குறான். செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனா என்ன? நல்லா கவனிங்க, நீ செல்ல பிள்ளையா வைக்கலாம், செல்லம் கொடுத்து வளர்த்துறாத. செல்லம் கொடுத்து வளர்த்தா அந்த பிள்ளைய ஒரு வேளை ஏவ மாட்டாங்க. செல்லமாக இருக்கிறது வேற, செல்ல பிள்ளையா இருக்கலாம். செல்ல பிள்ளையா இருக்கிறதுனா என்ன? வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து. அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அதுதான் செல்ல பிள்ளை. அது செல்ல பிள்ளை தான், செல்லமா இருந்தவர் தான். அப்படின்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அந்த செல்ல பிள்ளைனா நேசிக்கிற மகன் அர்த்தம். நல்லா கவனிங்க, நேசிக்கிற மகன், ஆனால் செல்லமாய் வளர்க்கவில்லை. செல்லமா வளர்க்கலன்னு எதை வச்சு சொல்கிறேன்? நல்லா கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஏன் சித்தத்தின்படியே செய்யல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. அந்த அனுப்பினவருடைய சித்தம் என்னதான் தெரியுமா உங்களுக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3-5. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்லா கவனிச்சிங்களா? நீ செல்லமா வளர்க்குற பிள்ளைய தண்ணி கொண்டு வர சொல்லிப்பாரு பார்ப்போம். கொண்டு வந்துடுவாங்களா? நல்லா கவனிங்க, பிள்ளைகளை செல்ல பிள்ளைய வச்சுக்கோ. என் சபையில் கிட்டத்தட்ட 2000 விசுவாசி இருக்காங்க. அவ்வளோ பேருமே எனக்கு செல்ல பிள்ளை தான். நான் எவ்வளவு கண்டிப்பாக இருப்பேன்னு என் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நேசிக்கிறியோ நீ கண்டிப்பாக இருப்பாய். எல்லாம் கவனிக்க, இயேசு கிறிஸ்து நேசிப்பார், ரொம்ப அன்பு செலுத்துவார், பயங்கரமாக திட்டுவார். எனக்கு பின்னால் போ சாத்தானே. நல்லா கவனிங்க, ஆண்டவரே ஒருத்தன் மேலே அன்பு வச்சா என்ன செய்கிறாரா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று தண்டிப்பார். அதுதான் நேசிக்கிறது. செல்ல பிள்ளையா வச்சுக்கோ, தப்பே கிடையாது. செல்லமா வளர்த்துறாத, அன்பு செலுத்தி வள. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அன்பு செலுத்தி வளர்க்குறியோ அந்த பிள்ளை கண்டிப்பா இருப்பான். சகோதரர்கள் கவனிங்க, மனைவியின் இடத்துல அன்பு மட்டும் செலுத்துங்க. ஏடி என்னது ஏடி ஏடி ஏன் கூப்பிடுறீங்க? டார்லிங். நல்லா கவனிங்க, மனைவியின் இடத்துல நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அன்பாக இருக்கிறியோ, மனைவி எந்த அளவுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறியோ, உன் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதம் சமாதான நதியை போல புரண்டு வரும். அல்லேலூயா.